விரக்தியினுடைய ஒரு அலை ஒன்று வந்து கொண்டிருக்கிறது. வெறும் 42% வாக்குகளை தான் கொழும்பிலே தென்னிலங்கையிலே பெற்ற ஒருவர். இது ஒரு கேஸ் மாதிரி ஒரு கேஸ் வருகிறது. சந்திரிகா கச்சான், சந்திரிகா சாரி என்று சொன்ன இளைஞர்கள் அல்லது யுவதிகளும் இருக்கிறார். என்கனவு யாழ் என்று போனவர்கள் என்கனவு பால் என்று திரும்பி வந்திருக்கிறார். கட்சிகள வாகனங்களை கொழும்பு கோல்ஃபேஸ் திறனிலே விடப்பட்டு காட்சிப்படுத்தப்பட்டது. அது உண்மையிலேயே பாராளுமன்ற தேர்தலுக்காக செய்யப்பட்ட ஒரு விளம்பரம். மீண்டும் அந்த கசப்பான சம்பவங்கள் இடம்பெறுவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்பதை ஒற்றை சொல்லிலே பதிலளிக்காமல் விரிவாக நீங்கள் ஒரு வாக்குமூலமாக வழங்க முடியுமா? நான் கட்சியினுடைய செயலாளரும் இல்லை, தலைவரும் இல்லை. முடிவுகளை எடுப்பதற்கு முதன்மை வேட்பாளராக மணிவண்ணனை நிறுத்துவதற்கான ஏதுக்கள் கூடுதலாக இருக்கலாம் இல்லை? அதை மக்கள் தீர்மானிக்கிறார். தமிழ் தேசியம் பேசுகிற கட்சிகளினுடைய உறுப்பினர்களுடைய தவறுகள் அல்லது அவர்கள் தொடர்பான அவதூறுகள் பரப்பப்பட்டு கொண்டிருக்கிறது. எப்படி பார்க்கிறீர்கள்? ஒரு இனம் சின்னாபின்னமாகி சிதறி கிடக்கிறது ஒரு வேதனைக்குரிய ஒரு முடிவு. உள்வீட்டு நிலைமை எவ்வாறு இருக்கிறது? அப்படித்தானா அல்லது சிபார்சு மட்டுமா அல்லது எவ்வாறானதாக அது இருக்கின்றது? இல்லை, இந்த கேள்வி என்னிடம் கேட்பதே பொருத்தமில்லை நினைக்கின்றேன். எனக்கு என்றால் இதை பற்றி எதுவுமே தெரியாது. கணிப்புகளின்படி வடக்கு கிழக்கு தமிழ் மக்களுடைய வாக்கிலே 12% வாக்கினைத்தான் தமிழ் பொது வேட்பாளர் பெற்றதாக கணிப்புகள் சொல்லிக் கொண்டிருக்கின்றன. தவறான கணிப்புகளுக்கு நாங்கள் பதில் சொல்லிக் கொண்டிருக்க தேவையில்லை. நீங்கள் தமிழரசு கட்சியோடு இணைந்து இந்த தேர்தலை எதிர்கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? எனக்கு அதை பற்றி சொல்ல முடியாது. இப்போ திரு அருந்தோபாலன் அவர்களை மீள உங்களுடைய கட்சியில் இணைத்து பயணிப்பதற்கும் அவரை ஒரு பாராளுமன்ற வேட்பாளராக இணைப்பதற்கும் வாய்ப்புகள் இருப்பதா என்பதா என்னுடைய நேரடியாக வாய்ப்புகள் இருக்கிறது. வணக்கம் நேயர்களே, மீண்டும் ஒரு கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. அரசியல் சமூக பொருளாதாரம் தொடர்பாக ஆராய்கின்ற இந்த நிகழ்ச்சியில் இன்றைக்கு அரசியல் சார்ந்து பேசுவதற்காக யாழ்ப்பாண மாநகர சபையினுடைய முன்னாள் மேயர், தமிழ் மக்கள் கூட்டணியினுடைய தற்போது ஒரு முக்கியமாக பேசுபொருளாக இருக்கக்கூடிய விஸ்வலிங்கம் மணிவண்ணன் அவர்கள் இன்றைய தினமங்களு சந்திக்கின்றார். வணக்கம். வணக்கம். ஜனாதிபதி தேர்தல் நிறைவடைந்து இப்பொழுது பாராளுமன்ற தேர்தலுக்கான செயற்பாடுகளிலே கட்சிகள் எல்லாம் தீவிரமாக ஈடுபட்டு கொண்டிருக்கிறது. ஒரு புறம் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்களுடைய சில செயற்பாடுகள் மாற்றங்கள் தொடர்பான ஒரு அலை எழுந்திருக்கிறது. மறுபுறத்திலே வடக்கு கிழக்கிலே இருக்கக்கூடிய தமிழ் தேசிய கட்சிகளினுடைய இருப்பு நிலை எப்படி இருக்க போகிறது என்கின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. இந்த நிலையிலே தமிழ் மக்கள் கூட்டணியுடைய நிலைப்பாடு, அதனுடைய தலைவர் சி.வி. விக்னேஸ்வரன் ஐயா அவர்கள் தன்னுடைய பாராளுமன்றத்துக்கான வேட்புமனுவை தான் இனி சமர்ப்பிப்பதில்லை என்ற முடிவை எடுத்திருக்கிறார். அப்படி இருக்கிற பொழுது தமிழ் மக்கள் கூட்டணியுடைய முதன்மை வேட்பாளர் யார்? அதனுடைய அரசியல் செயற்பாடு எவ்வாறு அமைய இருக்கிறது? தமிழ் மக்கள் கூட்டணியினுடைய முதன்மை வேட்பாளர் யார் என்பது இன்னும் அதை பற்றி இன்னும் கட்சி எந்த முடிவுகளையும் எடுக்கவில்லை. யார் போட்டியிடுவது என்பது தொடர்பிலும் எந்த முடிவுகளும் எடுக்கவில்லை. ஆனால் தமிழ் மக்கள் கூட்டணி தனித்து இந்த தேர்தலை சந்திப்பது என்கின்ற முடிவை எடுத்திருக்கிறார். தமிழ் மக்கள் கூட்டணியினுடைய தலைவராக இருக்கிற விக்னேஸ்வரன் ஐயா அடிக்கடி சொல்லிக் கொள்கின்ற விடயம் இளைஞர்களுக்கு வழிபட வேண்டும். ஆகவே அவருடைய எண்ணப்பாட்டிலும் நீங்கள் அதை வெளிப்படுத்தாமல் இருக்கலாம். பெருந்தன்மையோடு முதன்மை வேட்பாளராக மணிவண்ணனை நிறுத்துவதற்கான ஏதுக்கள் கூடுதலாக இருக்கலாம் அல்ல? ஏதுக்கள் இருக்கலாம், ஆனால் எனக்கு அதை பற்றி சொல்ல முடியாது. இப்போதைக்கு அரசியல் செயற்பாட்டிலே சிலவற்றை நீங்கள் தவிர்த்தாலும் கூட மணிவண்ணன் என்கின்ற அடையாளத்தோடு தான் நிச்சயமாக தமிழ் மக்கள் கூட்டணி அடுத்து பயணிக்க இருக்குது. ஏனென்று சொன்னால் 2ஆம் நிலை தலைவர்களை உங்களுடைய கூட்டணியினுடைய தலைவர் முன்னிறுத்துவதற்கான சந்தர்ப்பங்கள் கடந்த காலத்திலே குறைவாக இருந்திருக்கிறது. ஆனால் நீங்கள் ஏற்கனவே தமிழ் தேசிய மக்கள் முன்னணியோடு ஏற்பட்டிருக்கக்கூடிய சில முரண்பாடுகளை அடுத்து நீங்கள் புறப்பட்டு வந்து தமிழ் மக்கள் கூட்டணியோடு இணைந்திருக்கிற பொழுது உங்களை மையப்படுத்தித்தான் தமிழ் மக்கள் கூட்டணியுடைய அடுத்த செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டதை பெரும்பாலும் அவதானித்திருக்கும். அப்படி இருக்கிற பொழுது நீங்கள் ஒரு நழுவல் போக்கிலே இருக்கலாம் என்று சொல்வதை எப்படி ஏற்றுக்கொள்வது? இல்லை, நாங்கள் ஒரு கட்சி ரீதியாக ஒரு தீர்மானம் எடுக்காத நிலையில், நாங்கள் கட்சி ரீதியாக வேட்பாளர்களை தெரிவு செய்யாத நிலையில் யார் முதன்மை வேட்பாளர் என்று கருத்து கூறுவது இப்போதைக்கு பொருத்தமாக இருக்கு. இந்த பாராளுமன்ற தேர்தல் நெருங்குகின்ற நேரத்திலே ஒரு புறத்திலே தேசிய கட்சிகளுடைய ஆதிக்கத்துக்கான வாய்ப்புகள் அதிகரித்திருக்கிறது. மறுபுறத்திலே தமிழ் தேசியம் பேசுகிற கட்சிகளினுடைய உறுப்பினர்களுடைய தவறுகள் அல்லது அவர்கள் தொடர்பான அவதூறுகள் பரப்பப்பட்டு கொண்டிருக்கிறது. எப்படி பார்க்கிறீர்கள்? உண்மையிலேயே அது ஒரு ஆரோக்கியமான ஒரு விடயம் இல்லை. தமிழ் தேசிய பரப்பு சிதறி சின்னாபின்னமாக இருக்கிறது. அதிலே அதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம். ஒன்று ஈகோ,
அதில் இருக்கக்கூடிய தலைவர்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய ஈகோ என்று சொல்லக்கூடிய ஒரு விடயம். அடுத்தது சிலருக்கு பின்னணிகள் இருக்கலாம், வேறு சக்திகளினுடைய பின்னணிகளோடு சில நகர்வுகளை செய்கிறார்களா என்பதும் எங்களுக்கு தெரியவில்லை. ஆனால் எது எவ்வாறாக இருந்தாலும் ஒரு சாதாரண தமிழனாக சாமானியனாக எங்களுடைய இனம் சின்னாபின்னமாகி சிதறி கிடக்கிறது ஒரு வேதனைக்குரிய ஒரு விடயம். ஏன் இதை ஒட்ட முடியாமல் இருக்கிறது என்பது வேதனையாக இருக்கிற ஒரு விடயம். நேரடியாகவே கேட்க முடியும். விக்னேஸ்வரன் ஐயா அவர்களுடைய தரப்பிலிருந்து அல்லது அவருடைய சிபார்சின் அடிப்படையில் மதுபான சாலைக்கான லைசன்ஸ் வழங்கப்பட்டதாக செய்திகள் வந்து கொண்டிருக்கிறார். அதை அவரும் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அது ஒரு பெண்ணுக்கு தான் ஒரு சிபார்சை கொடுத்ததாக சொல்லியிருக்கிறார். ஆனால் வெளியில் பேசுகிற பொழுது 3 கோடி 4 கோடிக்கு விற்றார்கள் அப்படி என்று சொல்லுகிறார்கள். உள்வீட்டு நிலைமை எவ்வாறு இருக்கிறது? அப்படித்தானா அல்லது சிபார்சு மட்டுமா அல்லது எவ்வாறானதாக அது இருக்கின்றது? இல்லை, இந்த கேள்வி என்னிடம் கேட்பதே பொருத்தமில்லை நினைக்கின்றேன். எனக்கு என்றால் இதை பற்றி எதுவுமே தெரியாது. நீங்கள் சொல்வது போல நானும் பத்திரிகைகள் பார்த்து தான் அறிகின்றேன். ஆனால் நான் ஒரு விடயத்தை வலுவாக நம்புகிறேன். அவர் பணத்துக்காக இவ்வாறு செய்யக்கூடிய ஒரு நபராக நான் இதுவரை அவரை பார்க்கவில்லை. அதே நேரம் இன்னும் ஒரு குற்றச்சாட்டு வருகிறது. பொது வேட்பாளரை நியமிப்பதற்காக அன்றைய ஜனாதிபதியாக இருந்த ரணில் விக்ரமசிங்க அவர்கள் இந்த பார் லைசன்ஸை ஒரு சன்மானமாக கொடுத்திருக்கிறார். பாராளுமன்ற உறுப்பினர் அல்லாதவர்களுக்கு கூட அதை வழங்குவதன் ஊடாக சில ஏற்பாடுகளுக்காக முயற்சித்தார் என்று அதை எப்படி பார்க்குறீர்கள்? இல்லை, அது ஒரு தவறான கற்பிதம் என்றுதான் நான் நினைக்கிறேன். அது வேணுமென்று சொல்லக்கூடிய ஒரு விடயம். நீங்கள் வேணுமென்றா இப்படி பாருங்க, பொது வேட்பாளர் என்கின்ற விடயம் உண்மையிலே நான் கிட்டத்தட்ட 1 வருடங்களுக்கு முன்பாகவே அதை பகிரங்க வழியிலே பேசியிருக்கிறேன். தமிழ் மக்கள் ஒரு பொது வேட்பாளரை ஜனாதிபதி தேர்தலை நிறுத்த வேண்டும் என்று. இது தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்குள் நாங்கள் இருக்கின்ற பொழுது ஜனாதிபதி தேர்தல் காலத்திலே விவாதிக்கப்பட்ட ஒரு விடயம். கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் புறக்கணிக்க வேண்டும் என்று கூறிய பொழுது நான் அதை மறுத்து ஒரு பொது வேட்பாளராக நிறுத்துவதுதான் பொருத்தமாக இருக்கும், எங்களுடைய விடயங்களை நாங்கள் சொல்ல வேண்டும் என்ற விடயங்களை நான் ஆணித்தரமாக அப்பொழுது கூட நான் பேசியிருக்கிறேன். அதன் பிறகு ஊடகங்களிலும் நாங்கள் எங்களுடைய பிளவுக்கு பிறகு பேசியிருக்கின்றோம். இல்லை, அவர்கள் புறக்கணிக்க வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியும். ஒரு வேட்பாளரை வெல்ல வைப்பதற்கான, அதுவும் குறைந்த வாக்குகளோடு வெல்ல வைப்பதற்கான ஒரு தந்திரோபாய நகர்வை அவர்கள் செய்திருந்தார்கள். ஆனால் எங்களை பொறுத்த மட்டிலே எங்களுடைய நிலைப்பாட்டை சர்வதேசத்துக்கு கொண்டு போக வேண்டுமாக இருந்தால் நாங்கள் பொது வேட்பாளரை ஒருவரை நிறுத்த வேண்டும் என்பது என்னுடைய நிலைப்பாடாக இருந்தது. அதே போன்று பின்னர் திரு சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்களும் இந்த விடயத்தை வலியுறுத்தியிருந்தார். அதன் பிறகாக இது ஒரு கருத்துருவாக்கமாக ஆய்வாளர்களாலும் இந்த கருத்துருவாக்கம் செய்யப்பட்ட நிலாந்தன் போன்ற பேராசிரியர் கணேசலிங்கம் போன்றவர்களாலும் இந்த விடயம் கதைக்கப்பட்டு அது பலராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டு ஒரு பொது விடயமாகத்தான் அது அரங்கேற்றப்பட்டதே தவிர, அப்படியாக நீங்கள் சொல்ல வேண்டுமாக இருந்தால் இந்த பொது வேட்பாளர் என்றதுக்கு பின்னால் இருந்த அத்தனை பேருக்கும் பார் லைசன்ஸ் கொடுக்கப்பட்டிருக்க வேண்டும். அவை இது ஒரு ஆக்கள் கொசிப்புக்காக வெறும்பாய்க்கு அவள் மெல்லுவது போன்ற ஒரு விடயம். உண்மையிலேயே ரணில் யாழ்ப்பாணத்திலிருந்து, குறிப்பாக வடக்கிலிருந்து அதிக வாக்குகளை எதிர்பார்த்த ஒருவர். ரணில் மீது தமிழ் மக்களுக்கு இயல்பாகவே ஒரு கரிசனையும் இருந்தது. ரணில் செய்யக்கூடியால் நாங்கள் 2004 போடாமல் விட்டுட்டோம், 2005 நாங்கள் போடாமல் விட்டுட்டோம் என்கின்ற ஒரு அனுதாபங்கள் எல்லாம் ரணில் மீது இருந்தது. அதே ரணிலுக்கு யாழ்ப்பாணத்திலிருந்து கூட வாக்கு விடுவதற்கான வாய்ப்புகள் இருந்தது. அது உண்மையிலேயே வாய்ப்பு இல்லாத ஒரு தரப்பாக இந்த தேர்தலை போட்டியிட்டது அனுரகுமார திசாநாயக்க. வடக்கு கிழக்கிலே வாய்ப்பில்லாமல் இருந்த ஒரு அமைப்பு என்று சொன்னால் அதுக்கு கட்சி ரீதியாக செயற்பாட்டாளர்களும் இல்லை, இங்கே ஒரு பலமான யாரையுமே அவர்களுக்கு தெரிந்திருக்காது. அப்படி பார்த்தால் என்பிபிக்கு தான் அந்த நிலைமை இருந்தது. அப்படி பார்த்தால் எங்களோட பொது வேட்பாளர் வெளிப்படையாக பொது வேட்பாளர் நிலைப்பாடு சாதகமான தன்மையை கொண்டு வந்தது வெறுமனே என்பிபிக்கு மட்டும்தான். அப்படி என்றால் என்பிபி தான் இந்த பார் லைசன்ஸை கொடுத்ததுன்னு நாங்கள் கதைக்க வேணும். உண்மையிலேயே இந்த தமிழ் பொது வேட்பாளருக்கு அளிக்கப்பட்ட வாக்குகளில் கணிசமான வாக்குகள் ரணிலுக்கும் விழக்கூடிய வாக்குகள் தான். அதை யாருமே மறக்க முடியாது. களஜிதார்த்தம் புரிந்தவர்கள் உங்களுக்கு தெரியும். முன்னர் தேசியவாதிகளாக இருந்த பலரும் கூட ரணில் பொருளாதாரத்தை மீட்டவர் என்று சொல்லி இங்கே கதைத்தவர்கள்.
பகிரங்கமாக முகநூல்களிலே கருத்துருவாக்கம் செய்தவர்கள் ரணிலுக்காக. உண்மையான தேசியத்தோடு தங்களை அடையாளப்படுத்தி கொண்டவர். காரணம் அவர் பொருளாதாரத்தை மீட்டவர், அவர்தான் ஒரு தகுதியானவர், அவர்தான் ராஜதந்திரம் தெரிந்தவர், அவருக்கு வாக்களிக்க வேண்டும் என்ற கருத்து இங்கும் இருந்தது. ஆகவே ரணிலுக்கான வாக்குகளைத்தான் இது குறைத்ததே தவிர மாறாக இது ரணிலுக்கு எந்த ஒரு சாதகத்தன்மையும் ஏற்படுத்தவில்லை. சிலர் சொன்னது சஜித்துக்கு எதிராக களமிறக்கப்பட்ட வேலையை, சஜித்துக்கு போக இருந்த வாக்குகளை சிதறடிக்கும் என்று. ஆனால் என்னை பொறுத்தவரை இந்த பொது வேட்பாளர் முடிவாலே நன்மை அடைந்தது என்னவோ என்பிபி தான். அவர் இந்த பொது வேட்பாளர் என்கின்ற விடயத்தை நீங்கள் சொன்னது போல சர்வதேசத்துக்கு ஒரு செய்தி சொல்வதாக குறிப்பிட்டிருந்தீர்கள். அந்த செய்தி சொல்லக்கூடிய தாக்கத்தினை அது தந்திருக்கிறதா? என்னை பொறுத்தவரை தந்திருக்கிறது. அது எந்த அடிப்படையில் உங்களுடைய கணிப்பு எவ்வாறு இருக்கிறது? என்னுடைய கணிப்பு கடந்த 2018ஆம் ஆண்டு 20ஆம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தலிலே தமிழ் கட்சிகள், தமிழ் தேசியம் பேசுகின்ற கட்சிகள், நீங்கள் வடக்கு கிழக்கினுடைய மொத்த வாக்குகளையும் கருத்தில் எடுக்க முடியாது என்றால் வடக்கு கிழக்கிலே கிழக்கு மாகாணத்திலே முஸ்லீம் வாக்குகள் இருக்கு, முஸ்லீம் வாக்குகள் சிங்கள வாக்குகள் எல்லாம் இருக்குது. கிழக்கு மாகாணத்தினுடைய மொத்த சனத்தொகையை நீங்கள் கணித்து பார்த்தால் அதிலே தமிழ் மக்கள் பெரும்பான்மையாக இல்லை. நான் நினைக்கிறேன் 37% தான் தமிழ் மக்கள் கிழக்கு மாகாணத்தில் இன்று கலாச்சாரம். அதே போன்று வடக்கிலே மன்னாரிலே ஏராளமான முஸ்லீம் வாக்காளர்கள் இருக்கிறார்கள். அதே போன்று வவுனியா வடக்கிலே வவுனியா மாவட்டத்திலே ஏராளமான சிங்கள வாக்காளர்கள் இருக்கிறார்கள். ஆகவே இந்த நிலைமையிலே நாங்கள் வடக்கு கிழக்கு மொத்த வாக்குகளை கணக்கிட முடியாது. கடந்த பாராளுமன்ற தேர்தலிலே 4,46,000 வாக்குகள் தான் தமிழ் மக்கள் தேசியம் பேசுகின்ற கட்சிகளுக்கு விழுந்தது. குறிப்பாக தமிழரசு கட்சி, வீட்டு சின்னத்திலே சைக்கிள் கட்சி, அடுத்தது மீன் சின்னத்திலே போட்டியிட்ட விக்னேஸ்வரய்யாவுடைய கட்சி. இந்த மூன்றையும் நீங்கள் கூட்டி பார்த்தா 4,46,235 வாக்குகள் விழுந்தது. எங்களுடைய இலக்காக இருந்தது இதனுடைய அரைவாசியையாவது நாங்கள் கைப்பற்ற வேண்டும் என்று, 50% வாக்குகளை நாங்கள் கைப்பற்ற வேண்டும் என்று. ஆனால் நாங்கள் 2,26,000 வாக்குகளை பெற்றிருக்கிறோம். ஆகவே எங்களுடைய இலக்கை நாங்கள் அடைந்திருக்கிறோம். நாங்கள் இதை அதிகரிக்க வேண்டும் என்பதற்காக பிரச்சாரங்களிலே சில உத்திகளை கையாண்டதுண்டு, அதிகரித்த இலக்கை நிர்ணயித்ததுண்டு. ஆனால் எங்களுக்குள் இருந்த தெளிவு கடந்த காலங்களில் சிவாயலிங்கம் அண்ணாவுக்கு போன மாதிரி போயிடுமா அல்லது 1,00,000 வாக்குகளை கூட தாண்டுமா என்கின்ற ஒரு சிந்தனை ஒன்று அல்லது ஒரு சந்தேகம் எங்களுக்கும் இருந்தது. ஆனால் எங்களை பொறுத்தமட்டில்லை ஒரு வெகு குறைவான காலம்தான் நாங்கள் பிரச்சாரம் செய்தது. உங்களுக்கு விரைவாக தெரியும் நினைக்கிறேன். தபால் மூல வாக்கெடுப்புகள் நிகழ ஆரம்பிக்கப்பட்டதுக்கு முதல் நாள் தான் நாங்கள் அவசரமாக எங்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்தை கூட வெளியிட்டிருந்தோம். அந்த நிமிடம் கூட நாங்கள் பரப்புரைகளை தொடங்கவில்லை. ஆக நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 15 அல்லது 20 நாட்கள் தான் எங்களுடைய பரப்புரையை செய்திருந்தோம். ஒரு புதிய சின்னத்தை நாங்கள் களமிறக்கியிருந்தோம். அடுத்தது இங்கு பல கட்சிகள் இதுக்கு எதிராக பிரச்சாரத்தில் ஈடுபட்டன. தேசியம் பேசுகின்ற ஒரு அணி புறக்கணிக்க சொல்லுவது, தமிழரசு கட்சியினுடைய முக்கியமான அணி எதிர்த்தது. இவ்வளவு கலாச்சாரத்துக்கு மத்தியில் 2,26,000 வாக்கு என்பது மிக காத்திரமான வாக்கு. இதிலே நீங்கள் இன்னும் ஒரு விடயத்தை நீங்கள் புரிந்து கொள்ளலாம். இது ஏன் வெற்றி என்று நான் சொல்கிறேன். வேறு ஒன்றும் திரு சுமந்திரன் அவர்கள் ஜனாதிபதி சட்டத்தில் திருப்பி சொல்கிறாரല്ലോ, இது மக்கள் புறக்கணிச்சிட்டோம், மக்கள் தோற்கடிச்சிட்டோம் என்று. அதிலேயே அவர் ஒப்புக்கொள்கிறார், இது மக்கள் ஆதரிச்சு. சரி, மக்கள் நீங்கள் சொன்னது போல 44,00,000 வாக்குகளே 2,26,000 கணிப்புகளின்படி வடக்கு கிழக்கு தமிழ் மக்களுடைய வாக்கிலே 12% வாக்கினைத்தான் தமிழ் பொது வேட்பாளர் பெற்றதாக கணிப்புகள் சொல்லிக் கொண்டிருக்கின்றன. இல்லை, அது தவறு. நீங்கள் அந்த தவறு என்று சொல்வதற்கான மூலங்கள் அல்லது ஆதாரங்களை இதை சொல்ல வருகிறீர்கள்? இல்லை, நீங்கள் வடக்கு கிழக்கு மொத்த வாக்குகளை கணக்கெடுக்கிறீர்கள், தமிழ் வாக்குகளை அல்ல. மொத்த வாக்குகள் அதை விட அதிகமாக இருக்கு நிச்சயமாக. நீங்கள் 12% தான் என்று சொன்னால் நீங்கள் கூட்டி பாருங்கள் எத்தனை வடக்கு கிழக்கில் தமிழ் வாக்கு. இன்றைக்கு பொது கட்டமைப்பினுடைய செயற்பாடுகளிலே ஜனாதிபதி தேர்தலினூடாக 2,26,000 வாக்குகளை பெற்றிருக்கின்றோம். சரி, அதன் மூலமாக சொல்லப்பட்ட செய்தி அல்லது ஏற்படுத்தப்பட்ட மாற்றம் என்ன அல்லது அதற்கான முன்வினைவுகள் என்ன? இல்லை, உங்களுடைய கணக்கின்படி 12.5% என்று சொன்னால் 2,26,000 8ஆல் பெருக்குங்கள், அவ்வளவு வாக்காளர்கள் வடக்கு கிழக்கில் இருக்கிறார்கள். 12,00,000க்கு மேற்பட்ட வாக்காளர்கள் இருப்பதாக 8ஆல் பெருக்குங்கள். 2,00,000 8ஆல் பெருக்கு 16,00,000, 26 8ஆல் பெருக்கினா 2,00,000, 18,00,000 தமிழ் வாக்காளர்கள் இருக்கிறார். இல்லை, அது தவறான கணிப்பு.
தவறான கணிப்புகளுக்கு நாங்கள் பதில் சொல்லிக் கொண்டிருக்க தேவையில்லை. அப்படியானால் உங்களுடைய கருத்தின்படி 50% வாக்குகளை பெற்றுவிட்டார் என்று சொல்கிறார். கடந்த பாராளுமன்ற தேர்தலில் தேசியம் பேசிய தரப்புகள் பெற்ற வாக்குகளின் அரைவாசி விதமான வாக்குகளை பெற்றது. பாராளுமன்ற தேர்தலில் இன்னும் குறைய போகிறது. அரைவாசி பேர் விசிட் விசாவில் போய்விட்டார்கள். இன்றைக்கு யாழ்ப்பாண மாவட்டத்துக்கான பாராளுமன்ற ஆசனங்களோட ஒதுக்கீடும் குறைக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையிலே நீங்கள் இவ்வாறெல்லாம் போட்டி போட்டுக் கொண்டிருக்கிற நிலையிலே இந்த பொது கட்டமைப்பினுடைய சங்கு சின்னம் என்பது இப்பொழுது அதில் இருந்திருக்கக்கூடிய 7 கட்சிகள் தங்களுடைய சின்னமாக ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியினுடைய ஏற்கனவே இருக்கக்கூடிய குத்துவிளக்கு சின்னத்துக்கு பதிலாக சங்கு சின்னத்தை பாவிக்க முற்படுகிறது. இதைத்தான் ஏற்கனவே எதிர்த்தவர்கள் சொன்னார்கள். அரசியலிலே தோற்று போனவர்கள் அல்லது ஆசனங்கள் இழந்தவர்கள் அதை பிடிப்பதற்காகத்தான் இந்த சங்கு சின்னத்தை பயன்படுத்து அதை இன்று நிதர்சனமாக்கி இருக்கிறது அல்லவா? இல்லை, ஆரம்பத்திலே ஒரு இணக்கப்பாடு ஒன்று எட்டப்பட்டது. இந்த அனைத்து தரப்புகளும் இணங்கினால் மாத்திரம் சங்கு சின்னத்தை பயன்படுத்தலாம், அல்லாவிட்டால் பயன்படுத்த முடியாது. கடந்த ஞாயிற்றுக்கிழமை தான் பொது அமைப்புகள் தங்களுடைய நிலைப்பாடை அறிவித்திருக்கிறார்கள். தாங்கள் இந்த தேர்தல் விடயத்திலே தாங்கள் ஒதுங்கப் போவதாகவும் அதிலே தங்களை ஈடுபடுத்துவதில்லை என்றும் சொல்லியிருக்கிறார்கள். அதைத் தொடர்ந்து சங்கு சின்னத்தையும் பயன்படுத்த வேண்டாம் என்று ஒரு அறிவுறுத்தலை கொடுத்திருக்கிறார். இதை தாண்டி சங்கு சின்னத்தை அதனாலே எங்களுடைய தரப்பு சங்கு சின்னத்தை பயன்படுத்துவதில்லை என்கின்ற அவருடைய கருத்துக்கு மதிப்பளித்து உங்களுடைய தரப்பென்று நீங்கள் யாரை கொடுக்கிறீர்கள்? தமிழ் மக்கள் கூட்டணி. அந்த கட்சியிலே பொது அமைப்பை சேர்ந்த 7 பிரதிநிதிகள், கட்சிகளை சேர்ந்த 7 பிரதிநிதிகள் இருந்திருக்கிறார்கள். அந்த 7 பிரதிநிதிகளும் வேண்டாம் என்று சொல்லுகிறார்கள். சங்கு சின்னத்தை பயன்படுத்துவதில்லை, பாராளுமன்ற தேர்தலுக்கு தாங்கள் பங்கு பெற்ற போவதில்லை என்று அறிவித்திருக்கிறார்கள். இந்தியாவில் 7 பேரும் தாங்கள் முடிவெடுத்திருக்கிறார்கள், இல்லை நாங்கள் பயன்படுத்துவது என்று. இந்த 7 மேலும் 14 தானா அல்லது 83 பொது அமைப்புகளும்? 83 பொது அமைப்புகளினுடைய பிரதிநிதிகளாகத்தான் 7 பேர் இருந்தார்கள். ஆகவே நீங்கள் அந்த பொது அமைப்பு என்று சொல்லுவது அரசியல் கட்சி 7 பேர் அந்த 7 பேர் எடுத்த முடிவு அரசியலில் சங்கு சின்னத்தை பயன்படுத்துவதில்லை, அதோடு பயன்படுத்த வேண்டாம். தமிழ் மக்கள் கூட்டணியும் அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறது. இல்லை, அதிலே எல்லோரும் ஏற்றுக்கொண்டால் மட்டும்தான் அதை பயன்படுத்தலாம், அல்லாட்டில் அது அறம். ஆகவே அந்த அறநிலையிலிருந்து மாறிவிட்டார்கள் என்பதை ஏற்றுக்கொள்கிறீர்களா? அதை மக்கள் தீர்மானிக்கட்டும். இல்லை, ஒரு மணிவண்ணன் எதிர்காலத்திலே ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக வந்து தன்னுடைய துணிவான கருத்துக்களை இந்த சமூகத்துக்கு சொல்ல வேண்டும் என்ற நிலைப்பாடு இருக்கிற பொழுது நீங்கள் ஆரம்பத்திலிருந்தே ஒவ்வொரு வினாவுக்கும் நழுதல் போக்கை பயன்படுத்துவது என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது. இல்லை, நான் தெளிவாக ஒரு விடயத்தை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அவர்கள் இவ்வாறு சங்கு சின்னத்தில் போட்டியிடக்கூடாது என்று கேட்டதன் பின்னணியிலே, அதன் பிற்பாடான சூழலிலே அதை பாவிப்பது அறமான விடயம் அல்ல என்று தமிழ் மக்கள் கூட்டணி அதிலிருந்து விலகுகிறது என்றால் சாதாரண ஒருவராக நீங்கள் முடிவெடுத்துக் கொள்ளுங்கள். அதைத்தான் நான் கேட்கிற விடயம் என்னென்றால், இதைத்தானே ஜனாதிபதி தேர்தலின் போது மக்களில் பெரும்பாலானவர்கள், அதே போல தமிழரசு கட்சியினுடைய ஒரு குழு, அதை விட ஏனைய கட்சிகளைச் சேர்ந்த சிலர் மீண்டும் மீண்டும் சொன்னார்கள். இந்த 7 கட்சிகளும் இதில் அங்கம் வகிப்பதற்குரிய காரணம் தங்களுடைய எதிர்கால அரசியலுக்காக. அது நாங்கள் இல்லை 7 கட்சிகளுக்கும் என்பது எங்களுக்கு பொருந்தாது தானே. நாங்கள் அவருடைய கோரிக்கையை ஏற்று நாங்கள் வெளியேறிவிட்டோம் தானே. ஆகவே அதே போல நான் நினைக்கிறேன், இன்னும் ஒரு கட்சி தமிழ் தேசிய பசுமை இயக்கம் என்று சொல்லுகின்ற திரு ஐங்கரநேசனுடைய தரப்பும் இதிலிருந்து வெளியேறிவிட்டது. ஆகவே மற்றைய தரப்பு அதை பயன்படுத்துமா இல்லையா என்பது எனக்கு தெரியாது. அதற்குரிய தீர்வினை நீங்கள் சொன்னது போல மக்கள் வழங்கட்டும், அதுதான் உங்களுடைய கணிப்பாக அல்லது உங்களுடைய முடிவாக இருக்கிறது. சரி, எதிர்வரும் பாராளுமன்ற தேர்தலிலே தமிழ் மக்கள் கூட்டணி இன்றைக்கு இளைஞர்கள் முன்வர வேண்டும் அல்லது தமிழ் தேசியம் பேசுகிற கட்சிகளில் ஒரு மாற்றம் பெற வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். அந்த மாற்றத்தை கொடுப்பதற்கு நீங்கள் தயாராக இருக்கிறீர்களா? ஆம், தமிழ் மக்கள் கூட்டணியை பொறுத்தவரையில் படித்த தகுதியான துடிப்பான இளைஞர்களை இந்த தேர்தலிலே களமிறக்குவதற்கு நாங்கள் முடிவு செய்திருக்கிறோம். கரைபடியாத
சமூக சேவையிலே கடந்த காலங்களிலே இருந்திருக்கக்கூடிய எந்தவித குற்றச்சாட்டமற்ற சில ஆரோக்கியமான எங்களை வழிகாட்டக்கூடிய ஒரு சிலரையும் நாங்கள் இதில் தேவைப்படி நினைப்பதற்கும் நாங்கள் தீர்மானித்திருக்கிறோம். ஆகவே கரைபடியாத ஒரு அணியை, ஒரு எனர்ஜெட்டிக்கான துடிப்புமிக்க ஒரு அணியை நாங்கள் இந்த முறை தேர்தலில் கலந்தோம். அந்த படித்த என்கின்ற ஒரு சொல் கொஞ்சம் சமூகத்திலே அடிக்கடி பேசப்படுகிறது. படித்தவர்களால் தானே கடந்த காலங்களில் நாங்கள் பிரச்சனைகளை சந்தித்திருக்கிறோம், இவர்களை நம்பித்தானே நாங்கள் எங்களுடைய வாக்குகளை அளித்து ஏமாற்றம் அடைந்திருக்கிறோம். ஏன் அப்படி பார்க்கிறீர்கள்? ஆளுமையானவர்கள், இனத்தின் மீது பற்று வைத்தவர்கள், அவர்களால் செய்ய முடியும் என்ற அந்த வரையறையை நீங்கள் பார்க்கவில்லை என்கிற கோபம் உங்களோட மட்டுமல்ல, ஏனைய கட்சிகள் மீதும் கடுமையாக சமூக வலைத்தளங்களில் விமர்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அதாவது ஒரு படித்த என்கின்ற நிலையிலே செல்லுகின்ற பொழுதுதான் இன்றைக்கு அனுரகுமார திசாநாயக்கா என்பவர் படித்தவராக இருந்தாலும் கிராம மட்டத்தில் இருந்து அந்த மக்களுடைய வலிகளை வேதனைகளை புரிந்தவர்கள். ஆனால் நாங்கள் காலங்காலமாக எங்களுடைய தேசியத்துக்கு கொண்டு வந்தவர்கள் யார், இறக்குமதி செய்யப்பட்டவர்கள் யார் என்றால் படித்தவர்கள், சமூகத்திலே அந்தஸ்துள்ளவர்கள். ஆகவே அவர்களை வைத்துத்தான் நாங்கள் அரசியல் செய்ய வேண்டும் என்கிற நிலைப்பாடு எடுக்கிறோமே, இது சரியானதா என்ற ஒரு கேள்வி இருக்கு. இல்லை, இதிலே நான் சொன்ன கல்வி என்று சொல்லுகின்ற பொழுது, அறிவு என்று சொல்லுகின்ற பொழுது புத்தக கல்வியும் இருக்கிறது, அனுபவ கல்வியும் இருக்கிறது. ஆகவே நான் அனுபவ கல்வி மித்தவர்களை நான் இதிலிருந்து தவிர்க்கவில்லை. அவர்களையும் நான் அனுபவத்தை படித்தவர்களாகவே நான் கருதுகின்றேன். நான் பேப்பர் குவாலிஃபிகேஷனை நான் இதில் மென்ஷன் பண்ணல. தகுதியான என்று நான் சொன்னது ஆளுமையானவர்களைத்தான் நான் சொல்லுவேன். ஆகவே படிக்காமல் இருந்தாலும் ஆளுமையானவர்களாக, தகுதியானவர்களாக நாங்கள் கருதுகின்ற ஆட்களை நாங்கள் களமிறக்க முடியும். இப்பொழுது பாரம்பரிய கட்சிகளிலே ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார்கள். நீங்கள் திடீரென மாற்றம் என்கிறீர்களே, இதற்கில் ஏற்பட்ட மாற்றம், அங்கு இருக்கக்கூடிய நிலைமை வேறு. அங்கு ஒரு நேர்மையான, ஊழலற்ற, அரசியல் தலையீடற்ற ஒரு நிர்வாகம் வேண்டும் என்பது அந்த பெரும்பான்மை மக்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. ஆனால் வடக்கு கிழக்கை பொறுத்தளவிலே அந்த தேவைகள் இருக்கிறது. அதே நேரத்திலே எங்களுடைய நீண்ட காலமாக 70 வருடங்களாக தீர்க்கப்படாமல் இருக்கின்ற அரசியல் அபிலாசைகள் சம்பந்தமானது. இதை நிவர்த்தி செய்வதற்கேற்றவர்கள் தேவையா? நீங்கள் சொல்லுகிற ஊழலற்ற, நேர்மையற்ற அதை மத்திய அரசு பார்த்து கொள்ளும். ஆகவே அப்படியான ஒரு தேவை இங்கு இல்லை. அதாவது அதை பார்க்கப்பட வேண்டியதான். எங்களுக்கு அதைவிட பிரதானமான அரசியல் அபிலாசைகளை பூர்த்தி செய்ய வேண்டிய நிலைமை இருக்கிறது என்கிறது அவர்களுடைய ஒரு வாதமாக இருக்கிறது. அதுபோல கட்சிக்காக காலமாக கட்சியோடு சேர்ந்து பயணித்து கட்சியை கட்டியெழுப்ப வேண்டும், கட்சியினூடாக தமிழ் மக்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்ற பலரை நாங்கள் புறந்தள்ளிவிட்டு எப்படி புதுமுகங்களை உள்ளுக்கெடுப்பது என்கிற ஒரு கேள்வியையும் வைக்கிறார்கள். இதை எப்படி பார்க்கிறீர்கள்? இல்லை, இதெல்லாம் எல்லா விடயங்களையும் கருத்தில் கொண்டுதான் ஒவ்வொரு கட்சிகளும் தங்களுடைய வேட்பாளர்களை தீர்மானிக்கும். அவர் கட்சியோடு ஈடுபட்டவர் என்ற ஒரு குவாலிஃபிகேஷனுக்காக ஒருவரை தெரிவு செய்யவும் முடியாது, அல்லது அவர் படிச்சுட்டார் என்ற ஒரே ஒரு குவாலிஃபிகேஷனுக்காக ஒரு ஆளை தூக்கி கொண்டு வைக்கவும் முடியாது. எல்லா விடயங்களையும் தகுதி இருக்கிறதா, இந்த நீங்கள் சொன்னது போன்ற தேசிய விடயங்களை கையாளக்கூடியவரா, ஆளுமையானவரா, மொழியாற்றல் இருக்கிறதா, அல்லது நாங்கள் ஒவ்வொருத்தரையும் எல்லாரையும் ஒரே விடயத்துக்கு பயன்படுத்த முடியாது. உங்களுடைய 10 பேர் இருக்கிறவங்க 10 பேரை 100 மீட்டர் ஓட விட முடியாது. அதில் 2 பேர் 100 மீட்டர் ஓடுவார், இன்னும் 2 பேர் உயரம் பாய்வார், ஒரு ஆள் ஒவ்வொரு துறை சார்ந்தவர்களாக இருப்பார்கள். ஆகவே நாங்கள் எல்லா வேட்பாளர்களும் கட்டாயம் தேசியம் பேசத்தான் வேணும் என்றும் நாங்கள் எதிர்பார்க்க முடியாது. எல்லா வேட்பாளர்களும் பொருளாதார விடயங்களை கையாள வந்து எதிர்பார்க்க முடியாது. நாங்கள் அதுக்குரிய துறை சார்ந்தவர்களை நாங்கள் அதில் ஈடுபடுத்துகின்ற பொழுது எங்களுடைய அணிகள், ஒவ்வொரு அணிகளும் அந்த வேலைகளை பார்க்கக்கூடியதாக இருக்கும். விக்னேஸ்வரன் ஐயா அவருடைய அறிவிப்பிலே தான் பாராளுமன்ற தேர்தலில் வேட்புமனு தாக்கல் செய்ய மாட்டேன் என்றுதான் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். பாராளுமன்ற தேர்தலில் ஒரு வேட்பாளராக தேசிய பட்டியலூடாக அவருக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? ஆனால் தேசிய பட்டியலை பற்றி இப்பொழுது கருதவும் இல்லை, அதை பற்றி கதைக்கவும் இல்லை. ஆனால் நாங்கள் அவர் பாராளுமன்ற தேர்தல் அரசியலிருந்து ஒதுங்கி இருக்கிறார். ஆகவே வரையறையாக அவருடைய நிலைப்பாடு நீங்கள் அருகில் இருப்பதன் அடிப்படையில் கேட்கிறேன். தற்செயலாக தமிழ் மக்கள் கூட்டணிக்கு ஒரு தேசிய பட்டியல் கிடைத்தால் அவருக்கு கொடுக்க வேண்டிய நிலை வருமா இல்லையா? இல்லை, அது தொடர்பாக எந்த ஒரு தீர்மானமும் இதுவரை எடுக்கப்படாத விடயத்திலே நான் கருத்து கூறுவது உண்மையிலே பொருத்தமற்றது. ஆனால் நான் நினைக்கின்றேன் அவர் பாராளுமன்ற தேர்தல் அரசியலிருந்து விலகியதன் ஊடாக அவர் அவ்வாறான தேசிய பட்டியலை தனக்கு தர வேண்டும் என்று சண்டை பிடிக்கக்கூடிய ஒருவர் அல்ல. தமிழரசு கட்சி உங்களுக்கு அழைப்பு விடுத்தால் நீங்கள் தமிழரசு கட்சியோடு இணைந்து இந்த தேர்தலை எதிர்கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? தமிழ் மக்கள் கூட்டணியை என்னை பொறுத்த மட்டிலே இல்லை.
அந்த முடிவு. ஆகவே தமிழ் மக்கள் கூட்டணி தனித்துத்தான் இந்த பாராளுமன்ற தேர்தலை எதிர்கொள்ள இருக்கிறது. தமிழ் மக்கள் கூட்டணியினுடைய மத்திய குழு எடுக்கின்ற தீர்மானங்கள், அதனுடைய நிலைப்பாடுகள் தொடர்பாக அதிருப்தி நிலையிலே ஏற்கனவே இருந்த சிலர் வெளியே சென்றிருக்கிறார்கள். நான் நினைக்கிறேன், உங்களை இன்னும் ஒரு நேர்காணலில் சந்திக்கிற பொழுது நீங்கள் சொல்லியிருந்தீர்கள், அவர்களையெல்லாம் மீள அணைப்பதற்காக நான் கோரிக்கை விடுத்திருக்கிறேன். அவர்களும் சிலர் அதற்கு சாதகமாக பதிலளித்திருக்கிறார். தேர்தல் அரசியலில் ஈடுபடாவிட்டாலும் தமிழ் மக்கள் கூட்டணியை கட்டியெழுப்பது தொடர்பாக ஆர்வமாக இன்றைக்கு அதனுடைய நான் நினைக்கிறேன் உங்களுடைய நேர்காணல் இடம்பெற்று 6 மாதங்கள் தாண்டி இருக்கும். இன்றைக்கு அந்த நிலைமை எவ்வாறு இருக்கிறது? அதாவது ஏற்கனவே அதிலே முன்னேற்றம் இருக்கிறது. ஏற்கனவே இருந்த பலரோடும் பேச்சுவார்த்தைகள் நடக்கிறது. எங்களுடைய தேர்தல் பட்டியல் இறுதி செய்கின்ற பொழுது நீங்கள் அதை பார்க்கக்கூடியதாக. ஆகவே கடந்த காலத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய தவறுகள் சீர்திருத்தப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு என்று சொல்லுகிறீர்களா? தவறுகளா இல்லையா என்பது எனக்கு தெரியாது. ஆனால் கட்டியெழுப்பதற்கான முயற்சி இருக்கு. நான் நேரடியாகவே உங்களிடம் அதை கேட்கலாம் என்றிருக்கிறேன். நான் சொல்லுகிற பொழுது நீங்கள் அந்த என்னுடைய கேள்வியை புரிந்து கொண்ட பொழுது நீங்கள் நேரடியாக பதிலளிக்கவில்லை. அதனால் நான் நேரடியாக கேட்கிறேன். குறிப்பாக தமிழ் மக்கள் கூட்டணியினுடைய மிக வினைத்திறனான செயற்பாட்டாளராக ஆரம்பத்திலே செயற்பட்டு கொண்டிருந்தவர் திரு அருந்தோபாலன் அவர்கள். சாவகச்சேரி மக்களை பொறுத்தளவிலே தங்களுடைய தொகுதிக்கு ஒரு பாராளுமன்ற பிரதிநிதி கிடைக்கவில்லை அல்லது கிடைக்கின்ற வாய்ப்புகள் நழுவிக்கொண்டே போகிறது என்கிற ஏக்கத்தை கடந்த சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலை பிரச்சனையின் போது கூட வெளிப்படுத்தி கொண்டிருந்தார்கள். திரு அருந்தோபாலன் அவர்களை மீள உங்களுடைய கட்சியில் இணைத்து பயணிப்பதற்கும் அவரை ஒரு பாராளுமன்ற வேட்பாளராக இணைப்பதற்கும் வாய்ப்புகள் இருப்பதா என்பதா என்னுடைய நேரடியாக வாய்ப்புகள் இருப்பது பிரகாசமாக இருப்பது. நன்றி. அதைத்தான் நான் உங்களிடம் முதலிலே கேட்டிருந்தேன். நீங்கள் அவர் அந்த 99% அவர் எங்களுடைய அணியிலே போட்டியிடுவார். திரு அருந்தோபாலன் அவர்கள் அந்த பணியிலே வருகிற பொழுது கடந்த காலத்தில் ஏற்பட்ட கசப்பான சம்பவங்களை அவர் வெளிப்படுத்தியிருக்கார். சமூக வலைத்தளங்கள் வெளிப்படுத்தியிருக்கிறார், தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளில் வெளிப்படுத்தியிருக்கார். மீண்டும் அந்த கசப்பான சம்பவங்கள் இடம்பெறுவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்பதை ஒற்றை சொல்லிலே பதிலளிக்காமல் விரிவாக நீங்கள் ஒரு வாக்குமூலமாக வழங்க முடியுமா? நான் கட்சியினுடைய செயலாளரும் அல்ல, தலைவரும் அல்ல. முடிவுகளை எடுப்பதற்கு நான் விரிவான பதிலையோ அல்ல குறுகலான பதிலையோ சொல்ல முடியாது. ஒருவரை 99% வேட்பாளராக கொண்டு வருவதற்கான வாய்ப்பு இருக்குது என்று உறுதியாக சொல்லக்கூடிய நீங்கள் உங்களுடைய அரசியல் சாணக்கியத்தை ஒரு வீதத்தில் ஏதாவது நடந்தால் நீங்கள் நான் அதைத்தான் உங்கள்கிட்ட சொல்றேன். ஒரு சட்டத்தரணியாகவோ அல்லது ஒரு அரசியல் சாணக்கியனாகவோ பதிலளிக்காமல் இந்த மக்கள் ஒரு இளம் வேட்பாளராக மணிவண்ணனிடம் வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கையின் அடிப்படையில் உங்களுடன் சில பதில்களை எதிர்பார்த்திருக்கிறேன். என்னென்னு சொன்னால், இது சாதாரணமாக இந்த நிகழ்ச்சியினுடைய தொகுப்பாளரான ஐங்கரனுடைய கேள்வி அல்லாமல் இது மக்களுடைய கேள்வியாகத்தான் நான் உங்களுடைய. ஏனென்றால் சாவகச்சேரி தொகுதி மக்களிடம் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. இந்த முறை நான் நினைக்கிறேன் சாவகச்சேரி தொகுதியிலே கூட 4-5 வேட்பாளர்கள் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அப்படி இருக்கின்ற நிலையிலே தான் நான் கேட்கிறேன், அவருடைய எதிர்பார்ப்பு ஈடேறுமா என்பதுதான் உங்களுடன் வைக்கப்படுகிற. சாவகச்சேரி மக்களுக்கு நல்ல ஒரு எதிர்காலத்தை நாங்கள் கட்டி கொடுப்பதற்கு தயாராக இருக்கும். தமிழ் மக்கள் கூட்டணி கட்டி கொடுப்பதற்கு தயாராக இருக்குது. நன்றி. எதிர்காலத்திலே நீங்கள் இப்பொழுது வைக்க இருக்கிற தேர்தல் விஞ்ஞாபனம் என்பது தமிழ் மக்களுக்கு அபிவிருத்தி அடிப்படையாக கொண்டதாக இருக்குமா? பெரும்பாலும் இன்றைக்கு ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. அதாவது மத்தியிலே இருக்கக்கூடிய மாற்றம் என்பது தமிழ் மக்களை அனுசரித்து போகக்கூடியதாக இருக்கிறது என்பது ஒரு பார்வையாக இருக்குது. நான் அதை உறுதிப்பட சொல்லவில்லை. எங்களுடைய இனப்பிரச்சனை சார்ந்து ஒரு தீர்வு நிலை வரும் அல்லது தேசிய ரீதியாக இலங்கை எதிர்கொண்டு வருகின்ற பிரச்சனைகளிலே மிக முக்கியமாக இருக்கின்ற நான் சொல்லுகின்ற இந்த ஊழல் அரசியல் தலையீடுகள் எல்லாம் நீங்கப்படும் என்கின்ற நிலையிலே வடக்கு கிழக்கில் இருக்கக்கூடிய அரசியல் அபிலாசைகள் அதோடு அடிபட்டு போகும் என்ற நிலை இருக்கிறது. ஆகவே 2 கட்டம் அரசியல் கட்சிகளுக்கு, ஒன்று மக்களுடைய அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டிய அபிவிருத்தி இருக்கிறது, மற்றது மிக பிரதானமான அரசியல் அபிலாசைகள். உங்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனம் எப்படியானது? என்னை பொறுத்த மட்டிலே எங்களுடைய அரசியல் உரிமை என்பதும் எங்களுடைய பொருளாதாரம் என்பதும் ஒருவருடைய 2 கண்களை போன்றது. அந்த 2 கண்களையும் பாதுகாக்கப்பட வேண்டும். நாங்கள் அரசியல் உரிமையை வெல்வதற்காக அர்ப்பணிப்போடு செயற்படுவதோடு தமிழ் மக்களுடைய பொருளாதாரத்தை கட்டியெழுப்பதற்கும் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்கும் நாங்கள் அதே அளவு அர்ப்பணிப்போடு எங்களுடைய செயற்பாடுகள் எதிர்காலத்தில் இருக்கும். அதற்கான விடயங்களை எங்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனம் உள்ளடக்கி இருக்கும். தமிழ் மக்கள் கூட்டணியுடைய தலைவராக சி விக்னேஸ்வரன் ஐயா இருக்கிறார். அந்த கட்சியினுடைய மிகப்பெரிய செயற்பாட்டாளராக நீங்கள் இப்பொழுது மாறிவிட்டீர்கள். அதை நீங்கள் பெருந்தன்மையோடு ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும்
அதுதான் நடைமுறையாக இருக்கு. கட்சியினுடைய பொதுக்கூட்டம் நடைபெற்று அதிலே பதவிகளுக்கான மாற்றங்கள் நடைபெறுமா, அல்லது இப்படியே மணிவண்ணன் ஒரு சாதாரண உறுப்பினராகவே தமிழ் மக்கள் கூட்டணியிலே தொடரப் போகிறாரா? இல்லை, பொருத்தமான நேரத்திலே பொருத்தமான முடிவுகளை நாங்கள் எடுப்போம். பொருத்தமான நேரத்திலே பொருத்தமான முடிவுகளை எடுப்போம். நான் அதான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். சில அதிகாரங்கள், அதாவது நீங்கள் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக இருப்பதற்கும் ஒரு சட்டத்தரணி மணிவண்ணனாக இருப்பதற்கும் இடையில வேறுபாடு இருக்கிறது. அந்த அதிகாரங்களை வைத்து தான் சிலவற்றை செய்ய முடியும் என்பதுதான் இன்றைக்கு எல்லா கட்சிகளிலும் சொல்லிக் கொண்டிருக்கிறார். உதாரணமாக, ஒற்றையாட்சியை ஏற்க விரும்பாத தமிழ் தேசிய மக்கள் முன்னணி ஏன் பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடுகிறது என்று கேட்கிற பொழுது அவர்கள் சொல்லுகிறார்கள், அந்த அதிகாரத்தை வைத்துக்கொண்டு தான் நாங்கள் சிலவற்றை செய்ய முடியும் என்று. அதனாலே தான் கேட்கிறேன், கட்சிக்குள்ளே நீங்கள் ஒரு பதவி நிலையிலே இல்லாமல் சாதாரண உறுப்பினராக இருந்து கொண்டு எவ்வாறு அதை முன்னெடுத்து செல்ல முடியும் என்பதுதான் என்னுடைய கேள்வி. நீங்கள் சொல்வது உண்மையிலே ஒரு பொருத்தமான ஒரு விடயம். இந்த நேரலையை கட்சியினுடைய செயலாளர் பார்ப்பார், பொருத்தமான முடிவை எடுப்பார். நான் நினைக்கிறேன் நீங்கள் அந்த கட்சியிலே இணைந்து இன்றைக்கு 1 வருடங்கள் தாண்டி இருக்கும் என்று நினைக்கிறேன். கூடுதலாக 1.5 வருடங்களுக்கு மேல் சென்றிருக்கிறது. இத்தனை காலமும் ஏற்படாத மனமாற்றம் இந்த நேரலையை பார்த்த பின்புதான் வரும் என்று நினைக்கிறீர்களா, அல்லது ஏன் இவ்வளவு காலம் அந்த பொறுமையோடு நீங்கள் செயற்பட்டு கொண்டிருக்கிறீர்கள்? என்னை பொறுத்த மட்டிலே மக்கள் சேவையாற்றுவதற்கு கட்சிக்குள்ளே எனக்கு பதவி வேண்டும் என்று நான் சண்டை பிடிக்க வேண்டிய தேவை எனக்கு இல்லை. அப்படியானால் பாராளுமன்ற உறுப்பினர் பிரதிநிதித்துவங்களை மட்டும் கட்சியினூடாக பெற வேண்டும், ஏனையவே அது தன்னுடைய பாட்டிலே சென்று விடலாம் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? இல்லை, அந்த பதவி நிலைகள் இல்லாமல் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லுவது. ஆனால் ஒரு கட்சியினுடைய கட்டமைப்பு என்பது இன்றைக்கு அந்த கட்டமைப்பை நாங்கள் வகுத்து கொண்டிருக்கிறோம். அந்த அதிகாரம் உங்களுக்கு யார் தந்திருக்கிறார்கள்? கட்சியினுடைய செயலாளர் தந்திருக்கிறார். இந்த அடிப்படையில் வழங்கப்பட்டிருக்கிறது? சாதாரண உறுப்பினருக்கான கடமையாக ஒதுக்கப்பட்டிருக்கிறதா, அல்லது அந்த கட்சியினுடைய? என்றால் இன்றைக்கு பெரும்பாலானவர்களுடைய எதிர்பார்ப்பு மணிவண்ணன் அவர்கள் தமிழ் மக்கள் கூட்டணியுடைய முதன்மை வேட்பாளராகத்தான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். கட்சி என்னை முதன்மை வேட்பாளராக போட்டியிட நான் தாராளமாக போட்டியிட வேண்டும், அதிலே எந்த மாற்றமும் இல்லை. அதே போன்று செயலாளர் நாயகம் அவர்கள் என்னை சில விடயங்களை பணிக்கின்ற பொழுது நான் அதை செய்து கொண்டிருக்கிறேன். ஒவ்வொரு துறை சார்ந்த அமைப்புகளை உருவாக்கி கொண்டிருக்கிறேன். கட்சியினுடைய செயலாளருடைய அனுமதியோடும் வழிகாட்டலோடும் நாங்கள் செய்திருக்கிறோம். அல்லது நாங்கள் செய்கின்ற பொழுது அவர் அதற்கான அங்கீகாரங்களை தந்து கொண்டிருக்கிறார். ஆகவே இந்த விடயங்களிலே பெரிய அளவிற்கு இப்போதைக்கு பிரச்சனைகள் இல்லை. ஏனென்றால் விக்னேஸ்வரன் ஐயா அவர்கள் எங்களை நம்புகிறார், நாங்கள் அவரை மதிக்கிறோம். அதே போன்று ஒரு விடயத்தை சொல்ல வேண்டும், கட்சியுடைய ஜாப்பு ரீதியாக சில குறைபாடுகள் இருக்கிறது. என்ன குறைபாடு என்று சொன்னால், சில பதவி நிலைகள் அங்கே உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே நாங்கள் ஜாப்பை ஒரு மீள ஒழுங்குபடுத்த வேண்டிய ஒரு தேவைப்பாடு இருக்கிறது. அந்த முயற்சியிலே நாங்கள் ஈடுபட்டோம். அந்த முயற்சி பாராளுமன்ற தேர்தலுக்கு பிறகு செய்யப்படும். இந்த கட்சி கட்டமைப்பு பற்றி பேசுகிற பொழுது நான் இதற்காக சொல்கிறேன் என்றால், இன்றைக்கு ஒரு பாராளுமன்ற தேர்தல் மிக முக்கியமான தேர்தல் ஒன்றின் காலப்பகுதியிலே உங்களுடைய கட்சி தலைவர் மீது சேறு பூசப்பட்டிருக்கிறது, அல்லது அவர் மீதான குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கிறது. அதாவது தமிழ் தேசிய பரப்பில் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் அந்த மதுபான சாலைக்கான சிபார்சை கொடுத்திருந்தமை தான் அது. ஆனால் மிக நெருக்கமாக அவரோடு நீங்கள் உறவாடி கொண்டு, அல்லது அவரை நான் இப்பொழுதும் மதிக்கிறேன், அவருடைய கட்டுப்பாடுகளை ஏற்றுக்கொள்கிறேன் என்று நீங்கள் குறிப்பிடுகிறீர்கள். ஆனால் உங்களுடன் நான் ஏற்கனவே கேட்டிருந்தேன், அது தொடர்பாக என்ன நினைக்கிறீர்கள் என்றோ, அது தொடர்பாக எனக்கு எதுவுமே தெரியாது என்று சொல்கிறீர்கள். நான் அதை பற்றி ஆராய விரும்பவில்லை என்று இது ஒரு பொறுப்பான உறுப்பினருக்குரிய பதிலாக ஏற்றுக்கொள்ள முடியுமா, அல்லது அந்த கட்சியினுடைய மத்திய குழுவினுடைய உறுப்பினராக நீங்கள் இருக்கிறீர்கள்? இல்லை, இந்த நீங்கள் சொன்ன அந்த மதுபான சிபார்சு கடிதம் என்பது கட்சியினுடைய செயற்பாடு அல்ல. அது கட்சியினுடைய மத்திய குழு தீர்மானம் எடுத்து செய்த ஒரு விடயங்கள். கட்சியினுடைய செயற்பாடு இல்லை என்பதை ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்தாலும் அந்த கட்சிக்கு ஊடாகத்தான் அந்த பாராளுமன்ற பிரதிநிதித்துவம் வந்தது.
இதே நாளைக்கு மணிவண்ணன் பாராளுமன்ற உறுப்பினராக வந்த பின்பும் இல்ல இது நீங்கள் என்னுடைய தனிப்பட்ட செயற்பாடு என்று சொல்ல அப்படி முடியுமா? அப்படி பார்த்தா நான் அந்த தேர்தலில் ஐயா பாராளுமன்ற உறுப்பினராக வரைக்கும் நான் ஐயா இல்லை. ஆனால் அதற்கு பின்னர் நீங்கள் அவரோடு சேர்ந்து பயணிக்கிற பொழுது அதை கேட்க வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கிறது. எனக்கும் உங்களை போல ஊடகங்களிலே பார்த்து தான் அவர் அவ்வாறு சிபாரிசு கடிதம் கொடுத்தது தெரிய வந்தது. என்னை பொறுத்த மட்டிலே அவரிடம் யாரும் உதவி கேட்டு வந்தால் செய்கிற விஷயம் எல்லாத்தையும் மத்திய குழு கொண்டு ஆராய வேண்டும் என்று நானும் எதிர்பார்க்க முடியாது. செய்வதற்கு முன்னர் ஆராய வேண்டும் என்று நான் கேட்கவில்லை. செய்த பின்னர் இந்த பிரச்சனை தொடர்பாக நீங்கள் மத்திய குழுவிலே கூட வேண்டாம், சாதாரணமாக மிக நெருக்கமாக இருக்கிற ஐயாவிடம் போய் இப்படி ஒரு சம்பவம் நடந்ததா, ஏன் அப்படி செய்தீர்கள் என்று கேட்டீர்களா என்பதுதான் என்னுடைய கேள்வி. இல்லை, அதை நான் கேட்ட பொழுது அவர் சொல்லிய விடயம் தான் இவருக்கு அது பொருத்தமானவராக இருந்தால் நீங்கள் அதை கொடுக்கிறது உண்டால் கொடுங்கள். அது ஒரு அவருடைய பதில், அதில் ஒரு ரெக்கமெண்டேஷன் லெட்டரும் அல்ல, அதில் அவர் போய் கதைச்சி கொண்டு வந்து எடுத்து கொடுத்ததும் இல்லை. இவருக்கு கொடுப்பது பொருத்தம் என்றால் கொடுங்கள். இது ஒரு பொருத்தமான பாராளுமன்ற உறுப்பினருடைய பதிலாக பார்க்க முடியாது. என்றால் அந்த மதுபான சாலைக்கான அனுமதி பத்திரம் என்பது அரசியல் பின்னணியோடு தான் வழங்கப்பட்டு கொண்டு வருவது இலங்கையிலே வளமையாக இருக்கிறது. ஆகவே அந்த கோரிக்கையை அது அவருடைய பிரச்சனையாகவே வைப்போம். உங்களை நாம் பொறுப்பளிக்கவில்லை. ஆனால் அவருக்கு ஒரு அதிருப்தியாவது வெளியிட்டீர்களா என்பதா என்னுடைய கேள்வி. அந்த கரிசனையை நான் சொல்லி அதைத்தான் நான் உங்களிடம் ஆரம்பத்தில் நீங்கள் நேரடியாக கேட்டதால் அது முதலே பார்த்து சொல்லி நீங்கள் அது தொடர்பான ஏமாற்றங்களையும் கரிசனைகளையும் எங்களுடைய நிலப்பாடுகளையும் அவருக்கு சொல்லி. சரி, நிறைவாக மிக முக்கியமான ஒரு விடயம், இன்றைக்கு தமிழ் தேசிய கட்சிகள், தமிழ் கட்சிகள் என்பதை விடுங்கள், தமிழ் தேசியம் பேசுகிற கட்சிகள் உண்மையிலே தமிழ் தேசியத்தோடு பயணிக்கிறார்களா இல்லையா என்பதை மக்கள் தீர்மானிப்பார்கள். கடந்த காலங்களிலிருந்தே ஒரு பாராளுமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி, மாகாண சபை தேர்தலாக இருந்தாலும் சரி, உள்ளூராட்சி மன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி, மாறி மாறி தமிழ் தேசியம் பேசுகிற கட்சிகளே சேறு பூசிக்கொண்டிருந்தது. ஆனால் இன்றைக்கு பெரும் ஆபத்தொன்று காத்திருக்கிறது. முக்கியமாக நேரடியாகவே சொல்ல சொன்னால் தேசிய மக்கள் சக்தியினுடைய ஆதிக்கம் அல்லது அந்த அலை தமிழ் மக்கள் மத்தியிலும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்கிற சிந்தனையை தோற்றுவித்திருக்கிறது. இதை எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்பதை கடந்த கால நீங்கள் அரசியலிலே பயணித்ததன் அடிப்படையிலே தமிழ் மக்களுக்காக கூற விரும்புகிறேன். நான் சொல்வதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் நினைக்கிறேன். அங்காலே தேசிய மக்கள் சக்தியினுடைய ஒரு அலை ஒன்று வந்து கொண்டிருக்கிறது. இங்காலே தமிழ் தேசியம் பேசுகிற கட்சிகளுக்கிடையே சேறுவாரி பூசுகின்ற நிலைமை வந்து கொண்டிருக்கிறது. இதை மக்கள் எப்படி பார்க்க வேண்டும், மக்கள் என்ன செய்ய வேண்டும் என்று ஒரு நீண்ட அரசியல் பயணத்தில் இருக்கிற ஒரு இளைஞராக நீங்கள் மக்களுக்கு சொல்லுங்கள். இல்லை, இதிலே சொல்ல வேண்டும், இது ஒரு முக்கியமான ஒரு கேள்வி. என்னை பொறுத்த மட்டிலே உங்களுக்கு தெரியும், நாங்கள் சிறுவர்களாக இருந்த பொழுது சந்திரிகா அம்மையார் ஆட்சி கூட மாறிய காலம். சந்திரிகா கச்சான், சந்திரிகா சாரி என்று சொன்ன இளைஞர்கள் அல்லது யுவதிகளும் இருக்கிறார்கள். தெருவிலே கடையிலே சந்திரிகா சாரி என்று கூவி சமாதான தேவதை என்று சொன்னோம். சமாதான தேவதையாக இருந்தது. ஆனால் வெகு விரைவிலேயே எங்களுடைய இளைஞர்கள் அதிலிருந்து இளைஞர் யுவதிகள் அதிலிருந்து மீண்டது மட்டுமல்ல, அதுக்கு எவ்வாறு எதிர்வினையாற்றினார்கள் என்பதும் வரலாறு தெரிந்தவர்களுக்கு தெரியும். அதே போன்று இது ஒரு கேஸ் மாதிரி, அது சோடா புதில் குலுக்கி விட்டால் கேஸ் வந்து வெளியில் வரும். வெறும் 42% வாக்குகளை தான் கொழும்பிலே தென்னிலங்கையிலே பெற்ற ஒருவர். இது ஒரு கேஸ் மாதிரி ஒரு கேஸ் வருகிறது. எங்களோட மக்கள்லேயும் ஒரு கூட்டம் இருக்கிறது. எவ்வாறான கூட்டம் என்று சொன்னால், அதிகார பீடத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு பின்னாலே போகின்ற ஒரு மக்கள் தரப்பு ஒன்று இருக்கிறது. அது மத்தியிலே ஐக்கிய தேசிய கட்சி ஆட்சிகள் இருக்குமாக இருந்தால், இங்கே இருக்கக்கூடிய விஜயகலா மகேஸ்வரன் அவர்களுக்கு பின்னாலே அந்த கூட்டம் திரியும். அவர்கள் முகநூலிலே அதை எழுதி கொண்டு திரிவார். அதே போன்று ராஜபக்சர்கள் ஆட்சி பீடம் வந்த பொழுது உங்களுக்கு தெரியும் தான், இளைஞர்கள் எல்லாம் யாருக்கு பின்னாலே போனவர்கள், என்கனவு யாழ் என்று போனவர்கள் என்கனவு பால் என்று திரும்பி வந்திருக்கிறார்கள். அதே போன்று இப்பொழுது அந்த தரப்பு எங்கே போகுதுன்றால், தாங்கள் தூயவர்கள், நான் நல்லவர்கள் என்று காட்ட வேண்டும் என்று யோசிக்கிறவர்கள், அதாவது உண்மையிலே தூய்மை இல்லாமல் தங்களை தூயவர்கள் என்று காட்ட விரும்புகின்றவர்கள் என்பிபிக்கு பின்னால் போனால் தங்களை தூயவாதிகள் என்று நினைப்பார்கள் என்று போகிறார். நான் என்னுடைய நண்பர்களுக்கு நகைச்சுவையாக சொன்ன விடயம் என்னென்றால்,
இவர்களை எல்லாம் என்பிபி சேர்த்தால் அதுக்கு கூட என்பிபின்ற சாயம் வெளுத்து போடுமான்னு சொல்லி அவ்வாறான நிலைமை தான் இங்கே இருக்குது. இந்த கேஸ் இன்னொரு கொஞ்ச நாளில் கீழே போகும். நாளைக்கு இதே வாயால் என்பிபியை தூற்றுவார்கள். அது ஒரு சாதாரணமாக வளமையாக நடக்கிற ஒரு விடயம். குறிப்பாக ஒரு விடயத்தை சொல்லுவார், என்பிபி தூயவர்கள் என்று சொல்லி கொண்டு வந்தார்கள். அண்மையிலே எல்லா அமைச்சுகளோட வாகனங்களையும் கொழும்பு கோல்ஃபேஸ் திடலிலே விடப்பட்டு காட்சிப்படுத்தப்பட்டது. அது உண்மையிலேயே பாராளுமன்ற தேர்தலுக்காக செய்யப்பட்ட ஒரு விளம்பரம். உண்மையிலேயே ஒரு அமைச்சு பதவி காலியாகின்ற பொழுது அந்த அமைச்சிலே அந்த வாகனங்கள் முறைப்படி கையளிக்கப்பட வேண்டும். நான் மாநகர முதல்வராக இருந்தால் நான் அந்த வாகனத்தை கொண்டே பண்ணையில் விட்டுட்டு விட முடியாது. அதை கொண்டு ஹேண்ட் ஓவர் செய்ய வேண்டும் மாநகர சபையிலே ஆணையாளரிடம். அதே போன்று என்னிடம் இருந்த மாநகர சபையினுடைய விடயங்களை எல்லாம் நாங்கள் முறைப்படி கையளிக்க வேண்டும். நான் கொண்டே கோல்பேஸில் விட முடியாது, இல்லை பண்ணையில் கொண்டே விட முடியாது. அதே போன்று இந்த வாகனங்கள் எல்லாம் முறைப்படியாக ஹேண்டிங் ஓவர் செய்யப்பட வேண்டும். முன்னைய அமைச்சர்களால், அமைச்சின் செயலாளர்களாக அந்தந்த அமைச்சர்களில் செய்யப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் இது ஒரு விளம்பரத்துக்காக முறை தவறி ஆரம்பத்திலேயே அவர்கள் தாங்கள் தூய்மையானவர்கள் என்று சொன்னவர்கள் முறை தவறி வந்திருக்கிறார்கள். நான் அதை பெரிய ஒரு விடயமாக சொல்லவில்லை. அது பாராளுமன்ற தேர்தலுக்கான கட்டணம் செலுத்தப்படாத ஒரு விளம்பரமாக இதை நாங்கள் பார்க்கலாம். ஆனால் அவர்கள், நான் அதுக்காக ஜேவிபி பிழையானவர்கள், என்பிபி பிழையானவர்கள் என்று நான் சொல்ல முடியாது. அவர்களுடைய செயற்பாடுகளை எதிர்காலத்திலே பார்த்து தான் சொல்ல முடியும். ஆனால் இது போன்ற விளம்பரங்களுக்கு நாங்கள் ஈடுபட வேண்டிய தேவையில்லை. இந்த தமிழ் தேசிய கட்சிகளுக்கு வாக்களிப்பது தொடர்பாக மக்களுக்கான விழிப்புணர்வு என்ன? இல்லை, தமிழ் தேசிய கட்சிகள் தொடர்பிலே மக்கள் ஒரு விடயத்தை கருத்தில் எடுக்க வேண்டும். என்னை பொறுத்த மட்டில் கூட நீண்ட காலமாக பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருந்து மக்களை சலிப்படைய செய்தவர்கள் தாங்களாக ஒதுங்கிக் கொள்ள வேண்டும், அல்லது மக்கள் அவர்களை நிராகரிக்க வேண்டும். இது ஒரு அடுத்த தலைமுறைக்கான ஒரு தேர்தலாகத்தான் நான் இதை பார்க்கின்றேன். அடுத்த தலைமுறை எழுச்சி அடைவதற்கு மக்கள், ஒவ்வொரு மக்களும் இந்த தேர்தலில் முடிவெடுக்க வேண்டும். தகுதியானவர்களை, நீங்கள் சொல்வது போன்று ஆளுமையானவர்களை, தகுதியானவர்களை மக்கள் நிச்சயமாக இந்த பாராளுமன்ற தேர்தலிலே தெரிவு செய்ய வேண்டும். என்னை பொறுத்த மட்டிலே மக்கள் தீர்மானித்து ஒரு அணியாக வாக்களை போட வேண்டும் என்பதும் என்னுடைய கோரிக்கையாக இருக்கிறது. பிரித்து ஒவ்வொரு தரப்புகளுக்கும் வாக்குகளை கொடுப்பதாலே அங்கே தமிழ் மக்களுடைய திரட்சி உடைபடுகிறது, தமிழ் மக்களுடைய எழுச்சி உடைபடுகிறது. அது பிரயோசனமற்ற ஒரு விடயமாக போகும். எந்த தரப்பிலே இருக்கக்கூடிய வேட்பாளர்கள் சிறந்த வேட்பாளர்களாக இருக்கிறார்கள் என்று பார்த்து அந்த தரப்புக்கு முழுமையாக தமிழ் மக்கள் வாக்களித்து ஒரு மாற்றத்தை, தெற்கிலே ஏற்பட்ட மாற்றம் போல இங்கேயும் ஒரு நல்ல தரப்புகள், கடந்த காலங்களிலே தங்களை வெறுப்பேற்றிய தரப்புகள் இல்லாத அணியை பார்த்து தமிழ் மக்கள் இந்த தேர்தலை வாக்களித்து எதிர்கால சந்ததி, உண்மையிலே அவர்கள் இந்த தமிழ் மக்களுடைய இன்று வயது முதிர்ந்தவர்களாக இருக்கக்கூடிய வாக்காளர்கள் தங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்தையும் பேரப்பிள்ளைகளுடைய எதிர்காலத்தையும் பற்றி சிந்தித்து வாக்களிக்க வேண்டும். இளைஞர்கள் தங்களுடைய எதிர்காலத்தை சிந்தித்து வாக்களிக்க வேண்டும். நாங்கள் மீண்டும் மீண்டும் மூத்த அரசியல்வாதிகளுக்கு நாங்கள் வாக்களித்து கொண்டிருப்பதனாலே எதிர்கால சந்ததியை நாங்கள் வளமில்லாமல் செய்கின்றோம். ஆனால் இந்த மூத்த அரசியல் தலைவர்கள் அவருடைய அனுபவம் இருக்கிறது, மறக்கவில்லை, அவர்களுக்கு இருக்கிறது. அந்த அனுபவத்தை அவர்கள் எங்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியும். அவருடைய வழிகாட்டல், அவர்களை நாங்கள் அரசியலிருந்து முற்றுமுழுதாக ஓடிப்போய் விடுங்கள் என்று நான் சொல்ல வரவில்லை. அவர்கள் தாராளமாக அவர்களுடைய, என்னை பொறுத்த மட்டும் இந்த மூத்த அரசியல்வாதிகளை கொண்ட ஒரு அவையை, ஆலோசனை சபையை நாங்கள் அமைக்கலாம். அவ்வப்போது நாங்கள் அவர்களுடன் சென்று முக்கியமான முடிவுகள் தொடர்பிலே கலந்துரையாடலாம். அவர்களுடைய அனுபவம், நீண்டகால யுத்தத்துக்குள்ளாலே அவர்கள் அரசியல் செய்தவர்கள், அது எங்களுக்கு தேவையாக இருக்கும். அந்த வழிகாட்டல்களை அவர்கள் கட்சி பேதமின்றி தங்களுடைய அனுபவங்களை எங்களோடு அடுத்த சந்ததியோடு பகிர்ந்து கொள்வதற்கு தயாராக இருக்க வேண்டும். அதை நான் விரும்புகிறேன், அதை நான் வேண்டுகோளாகவும் விடுக்கிறேன். ஆனால் வாக்காளர்கள் தங்களுடைய எதிர்காலத்தை சிந்தித்து, தமிழ் மக்களுடைய இனத்தினுடைய எதிர்காலத்தை சிந்தித்து சரியான தரப்பை அடையாளம் கண்டு அதில் இருக்கக்கூடிய வேட்பாளர்களுடைய கடந்த கால வரலாறுகளையும் தகுதிகளையும் கணித்து அவர்கள் இந்த முறை வாக்கை செலுத்த வேண்டும். அதுவும்
ஒரே தரப்புக்கு வாக்கு செலுத்த வேண்டும் என்பதுதான் என்னுடைய கோரிக்கையாக இருக்கிறது. இந்த வாக்குகளை பிளவடைய செய்வதால் யாருக்கும் நன்மை ஏற்பட போவதில்லை. திரு மணிவண்ணன் அவர்கள் நான் நினைக்கிறேன் பல்கலைக்கழகத்திலிருந்து வெளியே புறப்பட்டதன் தொடர்ந்து பல்கலைக்கழக காலத்திலே அரசியல் செயற்பாடுகளில் ஈடுபட்டாலும் கூட இனம் சார்ந்த அரசியல் கட்சியோடு இணைந்து பயணித்து இன்றைக்கு நான் நினைக்கிறேன் எல்லோராலும் அறியப்பட்டிருக்கிறார் யாழ்ப்பாண மாநகர சபையினுடைய ஒரு நம்பிக்கை மிக்க அல்லது அதை வினைத்திறன் மிக்க ஒரு மேயராக தன்னுடைய கடமைகளையும் நிறைவேற்றியிருந்தார். எதிர்காலத்திலும் அவர் ஒரு நல்ல அரசியல் தலைவராக இந்த மக்களுக்கு தன்னுடைய சேவைகளை செய்ய வேண்டும் என்று மக்களிடம் ஒரு விருப்பு இருக்கிறது. அதனால் இன்றைக்கு எங்கு பேசுபொருளாக இருந்தாலும் இளையவர்கள் வர வேண்டும் என்கின்ற அந்த கோரிக்கைக்குள்ளே மணிவண்ணனும் அதற்குள்ளே வர வேண்டும் என்கின்ற பேரவா மக்களிடம் இருக்கின்றது. அந்த பேரவாவை நிவர்த்தி செய்யக்கூடிய ஆளுமை வல்லமை அத்தனையும் மணிவண்ணனிடம் இருக்கின்றது. அதை தன்னுடைய இந்த நேர்காணலிலே பல இடங்களிலே வெளிப்படுத்தியிருந்தார். குறிப்பாக சில கேள்விகளை தவிர்த்ததிலிருந்து தன்னுடைய அந்த ஆளுமையை வெளிப்படுத்தினார். என்றால் தான் சொல்லுகின்ற வார்த்தைகளினாலே கட்சிக்குள்ளே இருக்கக்கூடியவர்களிடம் கூட ஒரு முரண்பாடு தோன்றிவிடக்கூடாது, அதே நேரம் அது சரியாக நடைபெற வேண்டும் என்பதிலே தன்னுடைய செயற்பாடுகள் அமைய வேண்டும் என்பது அவருடைய ஒரு முன்னேற்றகரமான அரசியல் நடவடிக்கையாக நாங்கள் பார்க்க முடியும். அதுபோல இன்றைக்கு மூத்த அரசியல்வாதிகளை ஏளனம் செய்கின்ற ஒரு நிலை இருக்கிறது. அதை மிக கௌரவமாகவும் நாகரிகமாக அவர் சொல்லியிருக்கின்றார். கட்சிகளை கட்டமைக்கின்ற அல்லது இளம் அரசியல்வாதிகளுக்கு ஒரு ஆலோசனை வழங்கக்கூடிய ஒரு சபையாக இருந்து அவர்கள் மிக கௌரவமாகவும் கண்ணியமாகவும் நடந்து கொள்வார்களாக இருந்தால் தமிழ் மக்கள் அவர்களுக்குரிய இடத்தினை எப்பொழுதும் வழங்குவார்கள், அவர்களுக்குரிய கௌரவத்தை கொடுப்பார்கள் என்பது திரு மணிவண்ணன் அவர்களுடைய விருப்பமாகவும் வேண்டுகோளாகவும் இருந்திருக்கு. அதை விட மிக முக்கியமாக தமிழ் தேசிய கட்சிகளுக்கு ஏன் வாக்களிக்க வேண்டும், அதுபோல ஒரு அலையாக ஏற்பட்டிருக்கக்கூடிய தேசிய கட்சிகளுடைய நிகழ்ச்சியினருக்குள்ளே எங்களுடைய தமிழ் தேசியம் கரைந்துவிடக்கூடாது என்பது தொடர்பாக மிக தெளிவாக தன்னுடைய கருத்துக்களை முன்வைத்திருக்கின்றார். இளம் வேட்பாளராக களமிறங்க இருக்கின்ற மணிவண்ணன் அவர் தன்னுடைய செயற்பாடுகளின் ஊடாக மக்கள் மனங்களில் இடம் பிடிப்பதற்கான எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு தொடர்ந்தும் சரியான திசையிலே பயணிக்க வேண்டும் என்கின்ற மக்களுடைய பேரவாவை நீங்கள் நிவர்த்தி செய்வீர்கள் என்ற நம்பிக்கையோடும் எங்களுடைய அன்பான அழைப்பை ஏற்று கலையகத்துக்கு வருகிறது மிகச்சிறப்பாக உங்களுடைய கருத்துக்களை முன்வைத்தமைக்காக டான் தொலைக்காட்சி சார்பிலே மனப்பூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி அண்ணா. நேயர்களை மீண்டும் ஒரு கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திக்கும் வரை அன்பு வணக்கம் கூறி விடைபெற்றுச் செல்லும் நான் நடராஜா ஐங்கரன்.